கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 130:7. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. பாருங்க, இந்த வசனத்துல நம்பி இருப்பதாக என்கிற வார்த்தையின் மேல உங்க கவனத்தை நீங்க செலுத்த வேண்டும்னு விரும்புகிறேங்க. நம்பி இருப்பதாக அப்படின்னு சொல்லும் பொழுது மூல மொழியாகிய எபிரேய மொழியில அந்த வார்த்தை எப்படி அர்த்தம் கொள்ளுகிறது அப்படின்னா, நம்பிக்கையாய் காத்திருப்பதாக அப்படின்ற அர்த்தம் கொள்ளுகிறதுங்க. அப்படின்னா சங்கீதக்காரன் நீங்க என்ன சொல்ல விரும்புகிறார்? இஸ்ரவேல் கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் காத்திரு, அவரிடத்துல கிருபையும் திரளான மீட்பும் உண்டு அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில கூடங்க, நம்ம எதுக்காவது காத்திருக்கும் பொழுது எப்படி காத்திருக்கணுமா? என் கர்த்தர் நிச்சயமா எனக்கு செய்து முடிப்பார், அவர் எனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்கிற நம்பிக்கையோட காத்திருக்கணுங்களாம். ஆபிரகாமை குறித்து சொல்லப்படும்போது அப்படிதானங்க சொல்லப்படுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவர் என்ன பண்ணாராம்? தன் சரீரம் செத்து போனதையும் கூட உணராமல் அவர் கர்த்தருக்காக காத்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். அப்போ நம்பிக்கையாய் நம்ம காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோட கூட பேசிக் கொண்டிருக்கிறாருங்க. ஆண்டவருடைய செயலுக்காக, ஆண்டவருடைய நேரத்திற்காக நம்ம நம்பிக்கையாய் காத்திருக்க வேண்டும் பாருங்களேன். இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தை, ஹோப் என்கிற வார்த்தை முதல்ல இந்த வேதத்துல எங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நீங்க தமிழ்ல வாசிக்கும் பொழுது நம்பிக்கை என்கிற வார்த்தை அங்க வராது. ஆனா நீங்க எபிரேய மொழியில பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 130:7 நம்பிக்கை என்கிற வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்ட அதே எபிரேய பதம் முதலில் வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற இடம் எங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தான். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. இந்த இடத்துல பொறுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அங்கதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பின்னும் 7 நாள் நோவா பொறுமையோடே நம்பிக்கையாய் காத்திருந்து புறாவை வெளியே விட்டாராம், அது அவரிடத்திற்கு திரும்ப வரவில்லையாம். நான் உங்களுக்காக இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அதே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். பாருங்க, 8ஆம் அதிகாரத்தினுடைய 2 வசனத்தை உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். 10ஆம் வசனம், 12ஆம் வசனம். 10ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 7 நாள் பொறுத்துன்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 7 நாள் பொறுத்து என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ல பார்த்தீங்கன்னா 2 வசனத்திலையும் 7 நாள் பொறுத்து, 7 நாள் பொறுத்து என்று வருகிறதை பார்க்கலாம். ஆனா நீங்க எபிரேய மொழியில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது 10ஆம் வசனத்துல வரும்பொழுது 7 நாள் காத்திருந்தார். ஆனா 12ஆம் வசனத்து வரும்பொழுது 7 நாள் நம்பிக்கையோட காத்திருந்தார். ஒரே வார்த்தை 2 வசனத்துக்கும் பயன்படுத்தப்படவில்லைங்க. 10ஆம் வசனத்துல காத்திருக்கிறார், ஒரு பயத்தோட காத்திருக்கிறார். நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம ஒரு கலக்கத்தோட காத்திருக்கிறார். 12ஆம் வசனத்துல நம்பிக்கையோட காத்திருக்கிறார். பாருங்க, அப்ப இந்த 10ஆம் வசனத்துக்கும் 12ஆம் வசனத்துக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுங்க? பயத்தோடு காத்திருந்த நோவாவை நம்பிக்கையோட காத்திருக்க வைத்தது எது? அதுதான் நடுவுல இருக்கிற 11ஆம் வசனம் நமக்கு தெரியப்படுத்துதுங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதுல என்ன நடக்குது அப்படின்னா, புறா ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் பாருங்க. புறா கொத்தி கொண்டு வந்த அந்த ஒலிவ இலையை பார்த்ததும் நோவாவுக்கு என்ன புரிந்தது? ஜலம் குறைய தொடங்கி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஜலம் வற்றிவிடும், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நோவாவுக்கு புரியுது. ஆகையால அடுத்த 7 நாள் காத்திருக்கும் பொழுது ஒரு மிகுந்த நம்பிக்கையோட கூட நோவா காத்திருந்து அந்த புறாவை வெளியே விடுகிறதை பார்க்கிறோம். அதே போல நோவா வெளியே விட்ட புறா மறுபடியும் அவரிடத்துல திரும்பி வரவே இல்லை. அது ஒரு நற்செய்தியை நோவாவுக்கு தெரியப்படுத்தினது. என்ன அப்படின்னா, ஜலம் பூமியில முற்றிலும் வற்றி போனது, புறா தங்கி தாபரிக்க அதுக்கு இடம் உண்டானபடியினால அது நோவாவிடத்துல வரவில்லை என்பது நோவாவுக்கு புரிந்தது. ஆகையால நோவாவும் கூட சந்தோஷமா அடுத்த கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க. ஒருவேளை சில காரியங்களுக்காக நீங்க காத்திருந்து என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நான் இந்த காரியத்துக்காக இன்னும் நம்பிக்கொண்டிருக்கணுமா, இல்லை ஏதாவது மற்றவர்களுடைய உதவியை நாடி நான் போக வேண்டுமா அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய எண்ணங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கலாம் பாருங்களேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஆலோசனை கொண்டு வந்திருக்கிறார். அந்த புறா ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது போல பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவர் தம்முடைய வேத வசனத்தை கொண்டு வந்து உங்க முன்னாடி காண்பித்து கொண்டிருக்கிறார். அது என்ன வசனங்க? இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறேன் பாருங்க, சங்கீதம் 131:3. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தருக்காகவே நம்பிக்கையாய் காத்திருப்பதாக, கர்த்தரை நம்பி காத்திருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பாருங்க, ஒருவேளை மனுஷரை நம்பி காத்திருக்கணும் அப்படின்னா நம்ம யோசிக்கலாங்க, அவங்க மறந்துடுவாங்களோ, அவங்க நமக்கு செய்யாம போயிடுவாங்களோ, அவங்களுக்கு முடியாம போயிடுமோ, இப்படிலாம் யோசிக்கலாங்க. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் என்ன ஆலோசனை தருகிறார் தெரியுங்களா? நீ கர்த்தருக்காக நம்பிக்கையாய் காத்திரு, கர்த்தரை நம்பி காத்திரு அப்படின்றாருங்க. நம்மளை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல, அவர் மறந்து போகிற தேவனும் அல்ல. பாருங்க, அவர் மேல நம்பிக்கையாய் காத்திருக்கிறவங்களுக்காக அவரும் காத்திருக்கிற தேவனா இருக்கிறார். அந்த அந்த அப்பாயிண்டட் டைம் வர வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நேரம் வர வரைக்கும் அவர் காத்திருந்து தீவிரமாய் நம்ம வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார் பாருங்களேன். ஆகையால் இன்றைக்கு உங்களை நோக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நீங்க நம்பிக்கையோட கர்த்தருக்காக காத்திருங்க. ஒரு நற்செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. எப்படி நோவா நம்பிக்கையா 7 நாள் காத்திருந்து புறாவை அனுப்பின போது புறாவின் மூலமாய் நோவாவுக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நீங்க இந்த வசனத்தின் நிமித்தம், ஆவியானுடைய வார்த்தை நிமித்தம் நம்பிக்கையாய் கர்த்தருக்காக காத்திருங்க. உங்களுக்காக ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. சீக்கிரமா அது உங்க காதுகள்ல தொனிக்க போகிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகள் எங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நம்பிக்கையாய் உங்களுக்காக காத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் அந்த நற்செய்தியை சீக்கிரமாக எங்கள் காதுகளில் தொனிக்க பண்ணுங்க. எங்கள் நம்பிக்கையில் பயம் இல்லாதபடி, எங்கள் காத்திருப்பில் பயம் இல்லாதபடி, முழு நிச்சயமாய் கர்த்தர் எங்களுக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருந்து அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.